ஆஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கும் ஜோதிட நண்பர்களுக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள். முதலில் விநாயகப் பெருமானை வணங்கிக் கொண்டு எனது ஜோதிட ஆசானும் எனது தந்தையுமாகிய கோவில்பட்டி திரு கே சங்கரன் பிள்ளை அவர்களையும், ஜோதிட மாமேதை ஜோதிட கலையரசு ஐயா ஆதித்ய குருஜி அவர்களையும் வணங்கிக் கொண்டு இப்பொழுது கோடீஸ்வரர் ஜாதகத்தை பார்ப்போம். எந்த ஒரு ஜாதகத்திலும் இயற்கை பாவர்களான சனி, செவ்வாய், ராகு மூவரும் நேர் வலுவிழந்து பலவீனமாகி ஆட்சி உச்சம் எனப்படும் சாணபலம் இழந்தால் மட்டுமே அந்த கிரகங்கள் லக்கண யோகராகவே இருந்தால் கூட ஜாதகர் மிகப்பெரிய யோகம் அனுபவிக்க இயலும். எனினும் மறைமுக விதியாக அந்த பாவக்கோள் வேறு வகையில் சுபத்துவமோ அல்லது சூட்சுமவோ பெற்றிருக்க வேண்டும். நமது மூல நூல்கள் பாவர்கள் என்று சொல்லும் கேது, சூரியனை இதில் குறிப்பிடவில்லை. ஆயிரக்கணக்கான ஜாதகங்களை ஆராய்ந்தபின் ஜோதிடத்தில் சுபத்துவம் சூட்சும எனும் கிரகங்களின் மிக நுண்ணிய வலுவை கணக்கிட வைக்கும் அளவீடுகளை சொல்லும் திரு ஆதித்ய குருஜி ஐயா அவர்கள் கேதுவை பாவர் என்று சொல்வதில்லை. உண்மையில் கேது பாவரும் அல்ல. அதுபோல சூரியனும் அரைப்பாவர்தான், முழுமையான பாவக்கிரகம் அல்ல. இயற்கை பாவர் என்ற ஒரு கிரகத்தை இதற்காக சொல்கின்றோம். அந்த கிரகத்தின் காரகத்துவங்கள், அதாவது செயல்பாடுகள் கடுமையானதாக, மனிதனுக்கு துன்பம் விளைப்பதாக, கெட்டதாக இருப்பதால்தான். உதாரணமாக, பாவக்கிரகமான சனி உழைப்பாளிகளை உருவாக்குபவர். வேலைக்காரனுக்கு காரக கிரகம் சனி. சூரியனுக்கு தந்தை, சந்திரனுக்கு தாய், புதனுக்கு மாமன், செவ்வாய்க்கு சகோதரன், குருவுக்கு பிள்ளை, சுக்கிரனுக்கு மனைவி என்பதைப் போல சனிக்கு உயிர்காரத்துவம் அடிமை என்று நமது மூலநூல்கள் அந்த கால வழக்கப்படி குறிப்பிடும் வேலைக்காரர். அதாவது ஒரு ஜாதகத்தில் சனி பலம் பெற்று அவரது தசை நடைபெறுமானால் அந்த நபர் உடல் உழைப்பை பிரதானமாக கொண்டுள்ள கடினமான தொழில்களில் உடலை வருத்தி சம்பாதிப்பவராக இருப்பார். அதாவது யாராவது ஒருவருக்கு அவர் வேலைக்காரனாக இருப்பார். அப்படியானால் ஒரு கோடீஸ்வரனுக்கு சனி யோகராக இருந்து சனி தசை வருமானால் அவர் உடலை வருத்தும் வேலைகளில் ஈடுபடுவாரா? அல்லது இன்னொருவருடன் போய் அந்த பணக்காரர் வேலை பார்ப்பாரா? பார்க்க மாட்டார். பாவக்கிரகங்கள் ஜாதகத்தில் வலுப்பற்ற நிலையில் இருந்தாலே ஒருவன் சுகபாசியாக இருக்க முடியாது. லக்கண யோகராகவே இருப்பாவர்கள் அமைந்தாலும் அவை முற்றிலும் நேர்வலு பெறக்கூடாது. அதற்கு பதிலாக அவர்கள் பலவீனமாகி வேறு வகையில் சுபத்துவ சூட்சும வலு பெற வேண்டும். சனி, செவ்வாய், ராகு ஆகிய பாவர்கள் 6, 8, 12 மறைவு பெறலாம், நீச்சம் பெறலாம். அதன்பின் சுபத்துவமும் சூட்சுமவும் அடைந்தால் ஜாதகர் அதன் மூலம் யோகங்களை அனுபவிப்பார். அதே நேரத்தில் அதில் இன்னொரு விளைவாக அந்த வலுவிழந்த கிரகத்தின் ஆதிபத்தியங்கள் ஜாதகருக்கு குறைவிடும். அதாவது ஜாதகர் யோகத்தினை அனுபவிக்கும் அதே வேளையில் அந்த கிரகம் எந்த ஆதிபத்தியத்திற்கு உரியதோ அந்த ஸ்தானங்கள் மூலமாக ஜாதகருக்கு குறைகள் இருக்கும். உதாரணமாக, துலாடக்கணத்திற்கு சனி 4, 5 கூடியவர் என்பதால் சனி ஸ்தானபலம் இழந்து பலவீனமானால் சனியின் 4ஆம் வீட்டின் முக்கிய உயிர் மற்றும் இடக்காரத்துவங்களான தாயார், கல்வி மற்றும் 5ஆம் வீட்டின் உயிர்காரத்துவமான குழந்தைகள் விஷயத்தில் ஜாதகருக்கு நன்மைகள் குறையும். குறிப்பாக ஜாதகருக்கு கல்வி இருக்காது, தாயாரால் பயன் இருக்காது. மனித வாழ்க்கையின் மிக முக்கிய பாக்கியமாக ஜோதிடத்தில் சொல்லப்படும் புத்திர பாக்கியம்
இருக்காது அல்லது ஆண் வாரிசு இருக்காது. ஆனால் இங்கே சனி ஸ்தானபலம் எனப்படும் நேர்வலு இழந்தால் சனியின் காரத்துவங்களான கடன், ஆரோக்கிய குறைவு, உடல் குணம், அழுக்கு இடங்களில் இருத்தல், கடுமையான உடல் உழைப்பு, அடிமைத்தனம், இளமையில் முதுமை, கருப்பு போன்றவை ஜாதகரை நெருங்காது. இப்பொழுது நாம் பார்க்க போகும் ஜாதகம் ஒரு பெரும் கோடீஸ்வரருடையது. 31/7/1968 அன்றில் சென்னையில் பிறந்தவர் இவர். முற்றிலும் எவ்வித செல்வ பின்னணியும் இல்லாத குடும்பத்தில் பிறந்த இவர் பள்ளி படிப்பை கூட முடிக்காதவர். இளம் வயதிலேயே ராகுதசையில் தந்தையின் தொழிலான சூதாட்டத் தொழிலில் நுழைந்து குரு தசையில் அதிர்ஷ்ட சூதாட்டத்தின் மூலமாக நூற்றுக்கணக்கான கோடிகளை சம்பாதித்தார். ஒருவர் சூதாட்டத் துறையில் பெரும் பணம் சம்பாதிக்க வேண்டுமெனில் அவரது தொழில்ஸ்தானாதிபதி அல்லது யோக கிரகம் 12ஆம் இடத்து சம்பந்தம் பெற்றிருக்க வேண்டும் எனும் விதிப்படி இவரது ஜாதகத்தில் ஜீவனாதிபதியாகிய சந்திரன் வளர்பிறையாய் 12ஆம் இடத்தில் சூதாட்ட கிரகங்களான ராகு கேதுக்களுடன் சம்பந்தப்பட்டு 12ஆம் அதிபதி புதனுடன் பரிவர்த்தனையும் அடைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. அதே நேரத்தில் இங்கே ராகுவுடன் சந்திரன் இணைந்திருப்பின் தொழில்ஸ்தானாதிபதி பலவீனமாகி இவர் கோடீஸ்வரராக இருந்திருக்க வாய்ப்பில்லை. கேது முழுமையான பாவர் அல்ல எனும் ஆதித்ய குருஜி ஐயா அவர்களின் சூட்சும கோட்பாட்டின்படி இங்கே ஜீவனாதிபதி சந்திரன் கேதுவுடன் மட்டுமே இணைந்திருக்கின்றார். அதனால் இவருக்கு ராகு மற்றும் குரு தசையில் அதிர்ஷ்ட சூதாட்டத்தில் தொடர்பு ஏற்பட்டு மிக பெரும் பணம் சம்பாதிக்க முடிந்தது. அதே நேரத்தில் ஜீவனாதிபதி நேரடியாக பலவீனமானால் நடக்கும் தசை நாதர்களின் பலத்திற்கேற்ப தசைக்கு ஒரு தொழில் மாறும் எனும் விதிப்படி குரு தசை வரையில் மட்டும் இவருக்கு அதிர்ஷ்ட தொழில் கை கொடுத்தது. அடுத்த தசையின் நாதரான சனி திக்பலம் எனப்படும் சூட்சும வலுப்பெற்று நேரடியான சாலமனம் இழந்து நீச்சமாகி திரவக்கிரகமான சந்திரனுடன் இணைந்து வர்க்கோத்துவம் பெற்றுள்ளதால் இவருக்கு சனி திசை ஆரம்பித்ததும் சனியின் நீச்சகரத்துவமான மதுபானத் துறையில் அறிமுகம் ஏற்பட்டு இந்த துறையில் முதலிடத்தில் இருக்கின்றார். சூட்சுமோடு பெற்றுள்ள சனி குருவின் பார்வையை பெற்று சுகத்துவமும் அடைந்திருக்கின்றார். இது மிகவும் முக்கியமான ஒன்று. ஒரு பாவக்கிரகம் சூட்சும வலுவும் சுகத்துவமும் ஒரு சேர பெறும் நிலையில் மிக பெரும் நன்மைகளை செய்யும். இங்கே நீச்ச சனிக்கு பார்வை தரும் குரு வர்க்கோத்தம வலுப்பெற்று ஆட்சிக்கு நிகரான வலிமை பெற்றிருக்கின்றார். அவர் அமர்ந்திருப்பது அவருக்கு மிகவும் பிடித்த அதிநட்பு வீடு. எனவே இங்கே குருவின் திரிகோண 9ஆம் பார்வைக்கு நீச்ச சனியை சுகத்துவப்படுத்தும் வலிமை அதிகம். தொழிலை குறிக்கும் 10 நேரடியாக பலவீனமாகி பின்னர் புதனுடன் பரிவர்த்தனை பெற்ற நிலையில் சந்திரன் திரவத்திற்கு அதிபதி என்பதால் சனி தசையில் இந்த கோடீஸ்வரருக்கு மதுபான தொழிலில் மேல் ஆர்வம் ஏற்பட்டு அந்த தொழிலும் கை கொடுத்து மிகப்பெரிய வெற்றியையும் தன லாபத்தையும் கொடுத்து கொண்டிருக்கின்றது. மிக முக்கிய ஒரு சிறப்பாக இந்த ஜாதகத்தில் 3 கிரகங்கள் வர்க்கோத்தம நிலையை அடைந்திருக்கின்றன. அதிலும் அஸ்வினி, மகம், மூலம் ஆகியவற்றின் 1ஆம் பாதங்கள் வர்க்கோத்தம நிலையில் மிகவும் சிறப்பானவை. இந்த நட்சத்திர சாரத்தில் இருக்கும் கிரகங்கள் அனைத்து வர்க்க சக்கரங்களிலும் ஒரே இடத்தில் இருக்கும் என்பதே அதன் சிறப்பு. ஆகவே அஸ்வினி 1ஆம் பாதத்தில் பலவீனமான நிலையை அடையும் கிரகம் சூட்சுமோலுவாக மிகச்சிறந்த உயர்நிலையை அடையும் என்பது உண்மை. இங்கு அஸ்வினி 1ஆம் பாதத்தில் அமர்ந்திருக்கும் சனி நல்ல நிலையிலேயே இருக்கிறார். மேலும் குருவின் பார்வையால் சூத்துவமும் திக்பலத்தால் சூட்சும ஒளி
ஆகியவற்றை பெற்று ஜாதகருக்கு மிக பெரும் நன்மையை தரும் தகுதி பெற்றிருக்கின்றார். மேலும் சனி இருக்குமிடம் இந்து லக்கணமாகவும் அமைகின்றது. இந்து லக்கணத்தில் இருக்கும் கிரகம் சுபக்கிரகங்கள் மட்டுமே மேன்மையான நிலையை செய்யும் என்றாலும் சனி ஒரு பாவராக இருப்பினும் சுபத்துவம் அடைந்திருப்பதால் இங்கே அவரும் ஒரு சுபராகி கோடிகளை கூட்டுகிறார். ஜோதிடம் சொல்லும் அனைத்து சுபநிலைகளும் ஒரு கிரகத்திற்கு அமையுமாயின் அது மிக பெரும் நன்மைகளை ஜாதகருக்கு செய்யும் என்பதற்கு இந்த ஜாதகமும் ஒரு நல்ல உதாரணம். அடுத்து சனி, செவ்வாய், குரு ஆகிய மூவரும் இங்கே வர்க்கோத்தம நிலையை அடைந்திருக்கின்றார்கள். இதில் சனியும் செவ்வாயும் பாவக்கிரகங்களுக்கு மட்டுமே உரிய சிறப்பாக ஐயா ஆதித்ய குருஜி அவர்கள் சொல்லும் திக்பலம் என்னும் நிலையை பெற்றிருக்கிறார்கள். கூடுதலாக சூரியனும் இங்கே 10ஆம் இடத்தில் அமர்ந்து திக்பலம் பெற்றிருக்கின்றார். 3 கிரகங்கள் திக்பலம் பெறின் சாதாரண குடும்பத்தில் ஒருவர் பிறந்து இருந்தாலும் அவர் மிகப்பெரிய உயர்நிலையை அடைவார் என்று நமது மூல நூல்கள் சொல்கின்றன. அதற்கும் இந்த ஜாதகம் ஒரு நல்ல உதாரணமாகும். மேலும் இந்த ஜாதகத்தில் துலாலக்கண பாவியான குரு 6ஆம் இடத்திற்கு உரியவராகி அதற்கு 6ஆன 11ஆம் இடத்தில் அமர்ந்து சுபரானார். துலாம் லக்கணத்திற்கு வேறு எந்த இடத்தில் குரு அமர்ந்தாலும் சுபராக மாட்டார், சுபபலங்களை தரமாட்டார். எந்த ஒரு லக்கணத்திற்கும் லக்கண பாவிகள் உபஜய ஸ்தானமான 3, 6, 10, 11 நட்பு நிலையில் பெற்று அமருவதே நல்லது. கேந்திர கோணங்களில் அமரக்கூடாது. அதன்படியே பார்த்தாலும் துலாம் லக்கணத்திற்கு பாவியான குரு 3, 6 ஆட்சி, 10 உச்சம் பெற்று வலுவாவது நல்லது அல்ல. சாதாரண நிலையில் இருந்த இவரை குரு தசை மகா கோடீஸ்வரனாக்கியது. சனி தசையோ உச்சத்தில் கொண்டு சென்று போய் வைத்துவிட்டது. துலாம் லக்கணமாகவே இருந்தாலும் ராஜ யோகாதிபதியான இயற்கை பாவி சனி நேர்வலு அடைந்தால் அவரது தீய கரத்துவங்குள்ளான் நடக்கும். ஜாதகர் சாதாரண வாழ்க்கையைத்தான் வாழ்வார். சனி நேர்வலு இழந்ததால் தான் அந்த ஜாதகர் சுகபாசியாக இருப்பார். சனியின் கூலி வேலை, கடுமையான உடலுழைப்பு, தற்குறித்தனம், மந்தம், சோம்பல் போன்ற கரத்துவங்களை ஜாதகரை அணுகாது. ஆனால் யோகாதிபதி பலவீனமானால் ஒருவர் எப்படி கோடீஸ்வரன் ஆக முடியும்? ஆகக்கூடாது. அதற்கு பதிலாகவே சனி திக்பலம் பெறுகிறார், குருவின் பார்வை பெறுகிறார், வர்க்கோத்தமும் அடைகிறார். துலாத்திற்கு ஒரு பாவியே தான். அவர் 16ஆம் இடத்தை தவிர்த்து வேறு எங்கிருந்து பார்த்தாலும் கெடுதல்தான். இந்த ஜாதகத்தில் 11ஆம் இடத்தில் குரு சுபராகி வர்க்கோத்தம் பெற்று வலுவானார். இயற்கை பாவக்கிரகங்கள் பலவீனமானால் வேறு என்ன செய்யும்? சனி கெட்டதால் இந்த ஜாதகரின் 4, 5ஆம் பாவங்களையும் சனி அமர்ந்த 7ஆம் பாவத்தையும் பாதிக்கும். ஜாதகர் யோகசாலியாக இருப்பார். ஆனால் 4, 5, 7ஆம் பாவங்களின் மூலமாக அவர் வேதனைகளை அனுபவிப்பார். துலாம் லக்கணத்தில் சனி உச்சம் பெற்ற அநேக ஜாதகங்களை பார்த்தோமேயானால் அவர்கள் உயரம் குறைந்தவர்களாகவும், பிடிவாதக்காரர்களாகவும், ஆலைகளில் உழைப்பாளிகளாக அல்லது கையில் ஸ்பானரை பிடித்து வேலை செய்பவர்களாகவும், மெக்கானிக்கலாகவும், தன்னை சுற்றியுள்ள உலகத்தாரோடு ஒத்துப்போகாமல் வீண் சண்டையிடும் சாதாரணமானவர்களாகவே இருக்கிறார்கள். உச்ச சனி தசையில் அவர்கள் சாதாரண அடிமை வாழ்க்கையே வாழ்கின்றார்கள். இயற்கை பாவிகள் லக்னாதிபதியாகவே வந்தாலும் உச்சம் ஆட்சி போன்ற நேர்வலு பெறுவது நல்லதல்ல. மறைவிடங்களில் வலுப்பெறுவது நல்லது. நேரடியாக வலுப்பெற்றால் ஜாதகர் கொடூரமானவராக இருப்பார். அது வெளியில் தெரியும்படி நடந்து கொள்வார். எந்த ஒரு யோக ஜாதகத்திலும் இயற்கை பாவக்கிரகங்கள் கண்டிப்பாக பலவீனம் அடைந்தே பலம் பெற்றிருக்கும் அல்லது
பலம் அடைந்திருந்தாலும் வேறு வகையில் பலவீனமாக இருக்கும். நூல் ஆதாரம்: ஐயா ஆதித்ய குருஜி அவர்களின் பாவக்கிரகங்களின் சூட்சும ஒளி புத்தகத்திலிருந்து இந்த பதிவு வெளியிடப்படுகிறது. அனைவரும் நலமாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன்.